அல் குர்ஆனிய கலைகள் எல்லாம் புதுசாக தோன்றுச்சு, மனிதர்கள் உருவாக்குனது என்று சில தவறான அறியாமையில் இருக்கக்கூடிய மார்க்க கல்வியை ஆழமாக படிக்காதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுங்க தாங்க இது. இதெல்லாம் ஒரு பேஸ்லெஸ் ஆர்குமெண்ட்ஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல் குர்ஆனிய கலைகளை மக்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கான அடிப்படைகளை சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. உலூமுல் குர்ஆன டீச் பண்ணியிருக்கிறாங்க. தஃப்சீர் அல் குர்ஆன் பில் குர்ஆன், ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை எப்படி இன்னொரு குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு விளங்குவது என்று சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சூரா லுக்மான்ல நீங்க பார்க்கலாம். 31வது அத்தியாயம் 20வது வசனம். முஃபஸ்ஸிரோன்கள் உலமாக்கள் சொல்லுவாங்க, குர்ஆன் ஆயத்தை கொண்டு விளங்க வேண்டும். இது ஒரு வழிமுறை. அல் குர்ஆனை வந்து ஹதீஸோடு, அதாவது தஃப்சீர் அல் குர்ஆன் பிஸ் சுன்னா என்று சொல்லுவாங்க. ஹதீஸை கொண்டு எப்படி விளங்குவது விரிவாக. 3வது வழிமுறை தஃப்சீர் பில் அஸர் ஸஹாபா, சஹாபாவுடைய அஸர்களை கொண்டு எப்படி விளங்குவது குர்ஆன் ஆயத்தை. தஃப்சீர் பி அஸர் தாபியின், தாபியின்களுடைய கூற்றுகளை கொண்டு எப்படி விளங்குவது, அரபு மொழியை கொண்டு எப்படி விளங்குவது, இதெல்லாம் உலமாக்கள் எடுத்திருக்கலாம். இதுக்கான பேஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நபிகளாரே இதெல்லாம் டீச் பண்ணியிருக்காங்க என்று. சூரத்துல் அன்ஆம் உடைய 82வது ஆயத் பாருங்க. அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன் என்று. அவர்கள்தான் ஈமான் கொண்டு மேலும் வந்து ஈமானோடு துல்மை கலக்காதவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வந்து பாதுகாப்பும் இருக்கிறது, அவர்கள் நேர் வழியில் செலுத்தப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன் ஆயத்து இறங்கும் போது நிறைய சஹாபாக்களுக்கு வந்து ஒரு கவலை ஆயிட்டு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, துல்ம் என்றால் எந்த ஒரு பாவத்தையும் இது குறிக்கும். யார்தான் எங்களில் ஈமான் கொண்டு பாவம் செய்யாமல் இருக்கிறார்கள், நமக்கு ஒரு கை சேதம் தான் என்று இதை புரிந்து கொண்டார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக அதை சொல்றாங்க. இந்த இடத்துல துல்ம் என்பது அது அல்ல. வது கால லுக்மானு லிப்னிஹி வ ஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். நிச்சயமாக இந்த இடத்துல துல்ம் என்பது எதை குறிக்கிறது என்றால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூரா லுக்மானுடைய 13வது ஆயத்தை கொண்டு விளக்குறாங்க. இந்த இடத்துல துல்ம் என்பது ஷிர்கை குறிக்கிறது என்று விளக்குறாங்க. பிறகுதான் அந்த அச்சம் வந்து போகுது சஹாபாக்கள் மத்தியில். அப்ப இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை இன்னொரு குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு எப்படி விளங்குவது என்ற அடிப்படையை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதைதான் பிற்காலத்தில் உலமாக்கள் வந்து அது கோர்வையாக எடுத்து எப்படி எப்படிலாம் இது பண்ணணும் அப்படின்றத ஒரு அழகான ஒரு ஃபார்முலாவை நமக்கு ஈஸியா போட்டு கொடுத்துட்டாங்க.